ஹலோ மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன், நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அழகான சப்போர்ட்டுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய என்கரேஜ்மெண்ட்டுக்காகவும் அப்பப்போ எனக்கு கொடுக்கக்கூடிய வண்டர்ஃபுல் யூஸ்ஃபுல் அட்வைஸ்கள் எல்லாத்துக்காகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம்னு பார்த்துடலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3 இருக்குது. ஸோ 3 பைல்லேருந்து ஒரு பைல் நீங்கள் சூஸ் பண்ணோம். அந்த இடத்துலேருந்து நம்ம ரீடிங் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் ஃப்ரம் யோர் ஹையர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ அதான் இன்னைக்கான பிக்கப் கார்டுக்கான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ மெசேஜ் ஃப்ரம் யோர் ஹையர் செல்ஃப். ஹையர் செல்ஃப்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களை விட ஒரு 2ல ஒரு 25 மடங்கு இல்லை ஒரு 50 மடங்கு வந்து உங்களோட மெச்சூரிட்டி லெவல் அதிகமான உங்களுடைய ஹையர் செல்ஃப். அதாவது நீங்களே தான் உங்ககிட்டருந்து தான் உங்களுக்கு மெசேஜ் வரப்போகுது. ஆனால் இந்த பர்டிகுலர் ஹையர் செல்ஃபுங்கிற அந்த பர்டிகுலர் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட இந்த உங்களுடைய வாழ்க்கையை பற்றின புரிதல் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வந்து மெசேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்பை நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வச்சுக்க முடியும், அதற்கு நீங்கள் என்னென்ன இப்போ பாஸ்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அண்ட் உங்களுடைய ப்ரெசண்ட்டில் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், உங்கள் பாஸ்ட்லேருந்து என்ன எலிமினேட் பண்ணணும், ஃப்யூச்சருக்கு என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு வந்து உங்கள் ஹையர் செல்ஃப் சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஹையர் வேர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய இன்னொரு வேர்ஷன் ஆனால் அவங்க வந்து ஹைலி இவால்வ்டான வேர்ஷன். அவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய உங்களுடைய இதை பற்றி இன்னும் உங்களை விட அதிகமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வேர்ஷன் ஆஃப் யூ. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஹையர் செல்ஃப் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். இந்த பைல் நம்பர் 1, இப்போ இந்த பைல் நம்பர் 2 இல்லை பைல் நம்பர் 3 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். சரிங்களா? ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன், இது பைல் நம்பர் 1, 2, 3. ஸோ இந்த நம்பர் 1, 2, 3 அப்படிங்கிறதையே வந்து நீங்கள் செலக்ஷன் இதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு காலிங்காக இருந்ததுன்னா அதை பாருங்கள், பைல் நம்பர் 2 காலிங்காக இருந்தால் அதுக்கு பாருங்கள், பைல் நம்பர் 3 காலிங்காக இருந்தால் அதை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருப்பேன், அதோடு சேர்த்து கீழே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ இதில் ரெண்டுத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய பர்டிகுலர் குரூப்பை சூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். மோர் தேன் 1 வந்து உங்களுக்கு காலிங்காக இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து மோர் தேன் 1 சூஸ் பண்ண சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 வித்தையுமே பார்க்கலாம். ஏன்னா உங்களை வந்து அந்த 2 பைலோடு அலைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் செல்ஃப் அண்ட் பிரபஞ்சம். சரிங்களா? ஸோ பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உங்களை இன்னொரு டெக்கோடையும் இன்னொரு செட்டோடையும் சேர்த்து உங்களை அலைன் பண்ணுறாங்க அப்படின்னா 2த்துலேருந்தும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான மெசேஜஸ் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ரீடிங்குள்ளே போயிடலாம். இது 3 குரூப்லேருந்து 1, 2 இல்லை 3 சூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ மை டியர் பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங். Let's get into the reading. Question already நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெசேஜ் ஃப்ரம் யோர் ஹையர் செல்ஃப். சரிங்களா? ஸோ இதான் உங்களுக்கான கொஷின். ஸோ ரீடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ரீடிங்கை வந்து பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, நன்றிகளோட நம்ம ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இது உங்களுக்கான அஃபர்மேஷன் கார்டு, அதுக்கப்புறம் இது உங்களுக்கான டாரோட் கார்ட்ஸ், அண்ட் இது உங்களுக்கான எல்லாமே ஆரக்கிள் கார்ட்ஸ் தான். இந்த செட் ஆஃப் ஆரக்கிள் கார்ட்ஸை முடிச்சுட்டு உங்களோட க்ளோசிங் மெசேஜை பார்த்துட்டு அதோட ரீடிங்கை நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷனை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்ட்ஸை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே. இன் ஆர்டர் டு அவேக்கன் த வேர்ல்ட் டு த லைட் ஐ மஸ்ட் நாட் பி அஃப்ரைட் டு ஷைன். ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான அஃபர்மேஷன் மெசேஜ். அஃபர்மேஷனை வந்து இதில் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து ஒரு அஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தை நான் அவேக்கன் பண்ணணும், அதோடைய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை வந்து நான் அவேக்கன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஷைன் ஆகிறதுக்கு பயப்படக்கூடாது. ஸோ இதில் இருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட ஹிடன் மெசேஜ் என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து பிரைட்டாக உங்களோட லைட்டை ஷைன் பண்ணாதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களால் ஷைன் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நீங்களே ரொம்ப டல்லாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய கோவொர்க்கர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட சேர்ந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க, அதாவது உங்கள் கூட சேர்ந்து படிக்கக்கூடிய உங்களுடைய சக குழந்தைங்க பசங்களாக இருக்கலாம். இப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸால் இம்பேக்ட் ஆகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களால நீங்களும் இம்பேக்ட் ஆவீங்க, உங்களால் அவங்களும் இம்பேக்ட் ஆவாங்க. அதான் வந்து மனித இயல்பு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பிரபஞ்சமும் உங்கள் ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பயந்த அப்படின்னா உன்னுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ வந்து இப்போ ரொம்ப பயந்து எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கு பயப்படுற, உன்னை நீ வந்து வெளியில் வந்து உன்னை கொண்டு வரதுக்கு நீ ரொம்ப பயப்படுற. ஆனால் உன்னை வெளியே உலகத்துக்கு உன்னுடைய செயல்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு நீ உதவி செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இனிமே வந்து உன்னுடைய லைட்டை போட்டு மூடி வைக்கக்கூடாது. இப்போ ப்ரெசண்ட்டில் உன்னை வந்து நீ வெளிப்படையாக எந்தவித மாஸ்க்கும் போடாமல் தெளிவாக நீ யாரோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்போ தான் உன்னுடைய ஃப்யூச்சர் வந்து தி பெஸ்டான ஃப்யூச்சரை உன்னால் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் என்னங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா உலகத்துக்கு வந்து உங்களோட ரியல் யூவை காட்டக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து ஒரு பூசணிக்காய்க்குள்ளே போட்டு மறைக்கிற மாதிரி ஒரு கணக்காக தான் ஆகும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் பொட்டென்ஷியலை நீங்கள் உணரணும் அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு முதல்ல நீங்கள் காட்ட வேண்டியது அவசியம். எதற்காகவும் பயந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட பொய்யான முகத்தை காட்டக்கூடாது. அதுதான் இதற்கான இதுவான மெசேஜ். சரிங்களா? ஸோ ஹிடன் மெசேஜ். ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன அஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னா, I am ready to shine my light to the world. I am ready to shine my light to the world. இங்க சொல்லுங்க பார்க்கலாம். I am ready to shine my light to the world. ஸோ இதை எவ்வளோ தடவை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3 times நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்லணும். சரிங்களா? அதாவது உங்களுடைய ரியல் யூவை நீங்கள் என்னைக்கு வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்படையாக காட்டுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இந்த அஃபர்மேஷன் சொல்கிறத நிறுத்திக்கலாம். ஸோ 3 times ஐ எம் ரெடி டு ஷைன் மை லைட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து 3 times ஃபுல் ஃபீலிங் அண்ட் எமோஷனை போட்டு சொல்கிறதன் மூலமாக உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதற்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்கான உங்களுடைய ஃபேஸை இந்த உலகத்துக்கு காட்ட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான மிராக்குலஸ் affirmation message and affirmation. Okay, so let's get started with the reading. The set of cards இந்த இடத்துல அடிக்கிட்டு அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் இந்த இடத்துல அடிக்கியாச்சு. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா கார்டும் தெளிவாக தெரியுது இல்லையா? ஸோ ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, இந்த கார்ட்ஸை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டாரோட் கார்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். 5 of cups வந்திருக்கு, 5 of wands வந்திருக்கு, page of pentacles and king of wands. ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்ன இதற்கான அர்த்தம் பார்க்கலாம் வாங்க. அட் த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து அஃபர்மேஷன்ல இருந்தே நமக்கு அது தெரியுது. ஸோ டாரோட் கார்ட்ஸ் மூலமாகவும் பிரபஞ்சமும் உங்களோட ஹையர் செல்ஃப் மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ உன்னுடைய எல்லா விதமான வெளிச்சத்தையும் வந்து குழி தோண்டி புதைக்க பார்க்குற. நீ யாரு அப்படிங்கிற அந்த எசன்ஸை வந்து நீ வந்து ஒன்றுக்கிட்டேருந்து கீழே அப்படியே ஒரு இடத்துல போட்டு ஹிட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சு டிப்ளீட்டடாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ரியல் யூவை காமிச்சா இந்த உலகத்துக்கு வந்து பிடிக்காம போயிடுங்கிற பயத்தில் நீங்கள் வந்து ஷைன் ஆகிறதுக்கு மறுத்துட்டு நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான டேலண்ட்ஸ், எபிலிட்டி, உங்களுடைய ரியலான உங்களோட பர்சனாலிட்டி, உங்கள் ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு இது எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சு பொய்யான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அழகான விஷயத்த வந்து பக்கத்தில் இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூட இல்லை. தெரிஞ்சுதான் அதையும் சேர்த்து நீங்கள் இங்கே இது மாதிரி உள்ளே போட்டு கொட்டி மூடி இருப்பீங்க. ஆனால் பிரபஞ்சம் வந்து ஒரு சில காரணங்களுக்காக தான் அதை உங்கள் சைடில் வச்சு உங்களுக்கு ஹிட்டனாக வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வர்த்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் வந்து
அந்த பர்டிகுலர் விஷயம் பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய ஹையர் செல்ஃப் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டேலண்ட்டோ அந்த எபிலிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தான் அது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும். அதனால் முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாருங்கிறத முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் யாருங்கிறத உங்களை முதல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்க முன்னாடி நீங்களாக வந்து நடந்துக்க ஆரம்பிக்க முடியும். எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக உங்களை மாற்றி ஒரு வாழ்க்கை வந்து சின்ன வயசுலேருந்தே வாழ்ந்துட்டு இருக்கிறனால இப்போ என்ன இதில் நடந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறதே வந்து தெரியாமலே தான் வந்து வளர்ந்து வந்து இப்போ ஒரு பெரிய வாழ்க்கை, ஒரு பெரிய மனுஷனா ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனாலும் இன்னமும் நீங்கள் யாருங்கிறதே உங்களுக்கு தெரியாது. உங்கள் வர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய கிஃப்ட், டேலண்ட்ஸ், எபிலிட்டிஸ் அது எவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லானதுன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் வந்து உண்மையாக இருந்தீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உண்மையாக உங்களுடைய முகத்தை வந்து உங்ககிட்டயும் நீங்கள் காமிச்சிக்கிட்டதில்லை, வெளியாளுங்ககிட்டையும் காமிச்சிக்கிட்டதில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து யார்கிட்டையுமே நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது வரைக்கும் காட்டவே இல்லை. ஸோ அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு வருஷம் உங்கள் ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க, இவ்வளவு வருஷம் நீ வந்து இந்த மாதிரி வாழ்ந்துட்ட, ஆனால் நம்மளுடைய ஃப்யூச்சரோடைய பிரைட்னஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சர் வந்து ரொம்ப அழகாக வந்து விரிய இருக்குது. அந்த ஃப்யூச்சரை நம்ம கெடுத்துக்க கூடாது. ஸோ ப்ரெசண்ட்டில் வந்து நீ இந்த ஒரு ரட்லேருந்து வெளியே வரணும். இப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டிலேருந்து வெளியே வா. நீ யாருங்கிறத முதல்ல நீ கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு த ரியல் யூ, நீ யாரு, நீ எவ்வளவு டேலண்டடான பர்சன், அப்புறம் எந்த அளவுக்கு உனக்குள்ள கம்பேஷனட்டான ஒரு பர்சன் ஒளிஞ்சிருக்கா, ஒரு கைண்ட்னஸ் ஒளிஞ்சிருக்கா, இந்த விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வா. முதல்ல உனக்கு நீ அதை தெரிய வையே. உலகத்துக்கு தெரிய வைக்க வேண்டிய வேலையை ஹையர் செல்ஃபான நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஹையர் செல்ஃப் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஒரு பயங்கர ஃபயரியான ஒரு ஃபேஸை நான் வந்து பார்த்துட்ருக்குறேன் கண்ணு முன்னாடி. உங்களோட ஹையர் செல்ஃப் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஒரு நல்ல கேரிங்கான பர்சனாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்பேஷனட்டான பர்சனாகவும் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட மனசெல்லாம் காயங்களெல்லாம் ஆற்றக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட சக்தி இருக்குது. பட் உங்கள் மனசு காயத்தையும் நீங்கள் ஆற்றிக்க தயாராக இல்லாமல் ஒரு சோர்ந்து போய் ஒரு பிடிக்காத வாழ்க்கையை பிடிப்பில்லாமல் மற்றவங்களுக்காக வாழணுமேன்னு வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களை நம்பி யாரோ 2-3 பேரோ இல்லை 2 பேரோ 3 பேரோ இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது யாராக வேணால் இருக்கலாம். உங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த உங்களை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஜீவன்களுக்காகவாவது உங்களை நீங்கள் திரும்பி உயிர் கொடுத்து கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களோட வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 of Wands மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாரும் ஏதோ ஒரு செயலை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த செயலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறத உங்களை புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வாழ்க்கைங்கிறது வந்து மற்றவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண போகிறவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒன்றா போய் அவங்க கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு கோலை உருவாக்கணும். அந்த கோலில் நடத்துறதற்கு தேவையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம பெரிய ஆளாக வரணுமே தவிர்த்து மற்றவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஏன் வாழ்ந்தோன்னே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் பல நாட்கள் வந்து நம்மளை விட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சங்க் ஆஃப் யுவர் லைஃப் வந்து ஆல்ரெடி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால் உங்கள் ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்படியே அணுவாக ரசித்து வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மற்றவங்க எல்லாம் ஒரு
கோலை நோக்கி ஓடுறாங்கன்றதுக்காக நீ அதே கோலை நோக்கி ஓட வேண்டியது அவசியம் இல்லை. உனக்குன்னு இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்காக வேலை செய்ய ஆரம்பி. உன்னை நம்பி இருக்கக்கூடிய ஜீவன்களுக்காக நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீயா இருந்தால் மட்டும்தான் உன் கூட இருக்கவங்கள சந்தோஷமாக நீ வச்சுக்க முடியும். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்க முடியும். நீயாவே இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் மிசரபிளாக ஆகிடும், உன் வாழ்க்கையும் மிசரபிளாக ஆகிடும். ஏன்னா ஒரு ஒழுங்கில்லாத ஒரு பர்சனை பார்த்து கூட நம்மளோட வளர்ந்து வரக்கூடிய யாருமே ரொம்ப ஹெல்த்தியான பர்சனாக இருக்க முடியாது. எதனால் அப்படின்னா நம்மளே நம்ம டாக்ஸிக்காக இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம். ஏன்னா நம்ம செல்ஃப் சப்போர்ட்டாஜ் பண்ணிக்கிறோம், நாமளே குறைச்சி எடை போடுறது. நம்ம ஏன் நம்ம ரியல் முகத்தை காட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ரியல் முகத்தை காமிச்சா நம்மளை ரொம்ப பேடுன்னு சொல்லிடுவாங்களோ, அவங்களோட இதில் நம்ம சேர்த்துக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி பல எண்ணங்களாலையும் ஒரு கவலைகளாலையும் தான் நம்ம ரியல் முகத்தை காட்ட பயந்துட்டு நம்ம ஒரு பொய்யான முகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த பயத்துக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை சுத்தமாக மதிக்கலை அப்படிங்கிறது தான் அதற்குடைய பேஸான அர்த்தமே. கரெக்டுங்களா? ஸோ நீங்களே உங்களை மதிக்க தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சூழல் தான் அவங்கள சுற்றியும் இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது. அந்த எனர்ஜி லெவலை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இப்படி டாக்ஸிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் 2, 4, 100 மடங்கு அளவுக்கு அது கண்டிப்பாக பாதிச்சே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா இதை நீங்கள் கரெக்டாக பர்சீவ் பண்ணி இதை சரியான வகையில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 100,000 பேர் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கான எனர்ஜி லெவல் ஹையில் இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜி லெவலை தப்பாக யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த டாக்ஸிக்கான விஷயத்தினால உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது எப்படி நீங்கள் செய்கிற நல்லதுனால நிறைய பேருக்கு நல்லது நடக்க போதோ அதே மாதிரி இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கெட்ட விஷயத்தினால உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் கெட்டதை அடைவாங்க. அதனால் உங்களுடைய ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ யாருங்கிறத நீ கண்டுபிடி, உன்னுடைய கோல் என்னங்கிறத நீ கண்டுபிடி, அதை நீ ஓன் பண்ணி அதில் அதை பற்றின விஷயங்களை நீ ரிசர்ச் பண்ணி அதில் உன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வா. நீ இந்த உலகத்தில் தனிப்பட்ட முறையில் பயங்கரமான அளவில் ஷைன் பண்ணுவ. ஏன்னா உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தைரியம் அது உலகளாவிய தைரியம். உனக்கு உன்னை பற்றி தெரியலை, அதனால தான் உன்னுடைய கேரக்டரிஸ்டிக் என்னன்றது உனக்கு தெரியல. நீ ஃப்யூச்சரில் பார்த்தனா நீ மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சு உன்னால் ஒரு பெரிய கம்பெனியே நடக்கிற அளவுக்கு நீ ஒரு ஹையர் அஃபீஷியலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உனக்கு ஃப்யூச்சரில் காத்துட்ருக்கு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டை அதற்கு ஏற்ற மாதிரி நீ செட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா ஃப்யூச்சர் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தையே கட்டி மேய்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கரேஜியஸான பர்சன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் உணரணும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் மேற்கொண்டு உங்கள் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போக முடியும் அண்ட் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் லெவல்ஸை அடைய முடியும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அழகான விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை நீங்கள் அடைய போறீங்க. ஃபியூச்சரில் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸை ரீச் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு வருஷமா நீங்கள் ஏற்படுத்தி வச்ச இந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல, அதாவது ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னா பயங்கர கவலைக்கிடமா சின்ன வயசுல இருந்து உங்களை நீங்களே சபட்டாச் பண்ணி, அதாவது உங்களை நீங்களே குறைச்ச எடை போட்டு நீங்கள் ஏற்படுத்தி வச்ச அந்த காயம் இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமான காயமா இருக்கும். எதனால் அப்படின்னா உங்க சைல்ட்ஹுட்லேருந்தே நீங்க இப்படி இருந்துட்டு வந்திருக்கிறீங்கன்றனால இந்த காயத்தை நீங்க சரி பண்ணா மட்டும்தான் உங்க வாழ்க்கையை புதுசா நீங்க தொடர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 3+8 என்னன்னா 11. ஸோ 11க்கான அர்த்தம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி தெரியாதுன்னா ஏஞ்சல் நம்பர் 1111 இருக்கு இல்லைங்களா? ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். இங்கேயும் ஏஞ்சல் நம்பர் 11 தான் உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுடைய அந்த அவுச்சை சரி பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹையர் செல்ஃப் உங்ககிட்ட இப்போ வந்திருக்காங்க. உடனடியாக உன்னுடைய காயங்களை சரி பண்ணு. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் திஸ்
சுச்சுவேஷன். வாய்ட் ஆஃப் கோர்ஸ் மூன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு இருட்டுக்குள்ள ஒரு டப்பாவை போட்டு அடியில் தோண்டி உள்ளே போட்டு மூடி வச்சு உன் டேலண்ட்டை ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த வெளிச்சம் இல்லாத ஒரு உன்னுடைய டேலண்டாலையும் சரி உன்னுடைய ரியலிஸ்டிக் கேரக்டராலையும் சரி யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. ஸோ நீ வந்து இந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பேடான லைஃப் வந்து உனக்கு முடிய போகுது. இதை நீ புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். இது வந்து பிரபஞ்சத்தோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன். உனக்காக நானும் பிரபஞ்சமும் சேர்ந்து உனக்காக நாங்கள் எடுத்த முடிவு இது. ஸோ இந்த கிளைமேக்ஸை வந்து நீ முழு மனசோட ஏற்றுக்கோ. இனிமே வந்து யாருக்காகவும் உன்னோட லைட்டை வந்து ஷைன் பண்ண மறக்காத. உன்னோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ஓன் பண்ணு. உனக்குன்னு ஒரு கோலை வச்சுக்கோ. அந்த கோலுக்காக நீ வந்து பாடுபடணுமே தவிர மற்றவங்கெல்லாம் செய்கிறாங்கன்றதுக்காக அவங்களெல்லாம் ஏறி மிதித்து அவங்க மேலே ஏறி நின்று அவங்களுடைய கோலை நீ அச்சீவ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணனா உன் வாழ்க்கையில் நீ தோற்று போயிடுவ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ உன் வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கணுமே தவிர மற்றவங்களோட வாழ்க்கையின் ஒரு வேலைக்காரியாவோ வேலைக்காரனாவோ இருந்துராத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸை வந்து வரதை உன்னால் தடுக்க முடியாது. ஹையர் செல்ஃபான நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. இது நடக்கிறது ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நீ வந்து இதுலேருந்து வெளியே வரும்போது நீயே வந்து ஒரு புது மனுஷனா பிறக்க போகிற. உன்னுடைய மூடி வச்ச இந்த டேலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய மூடி வச்சிருக்கக்கூடிய உங்கள் ரியல் பர்சனாலிட்டி, டேலண்ட், எபிலிட்டி, இது எல்லாத்தையும் நீங்களே ஓன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஷைன் ஆறீங்கன்னு பாருங்கள். அது எந்த அளவுக்கு வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து இமர்ஜ் ஆக போகுது புதுசாக. இது வந்து உன்னுடைய ஆழ் மனசுலேருந்து அது வந்து அப்படியே கிளஞ்சு அப்படியே உடச்சி எரிஞ்சு அதாவது கீழே நீ சீடு போட்டு வளர்க்குறீங்க, அது ஒரே நாளில் மரமாக வாச்சுன்னா எவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபியர்ஸான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து நீங்கள் புதுசாக பயங்கர ஸ்ட்ராங்காக எழுந்து வர போகிறீங்க அப்படிங்கிறத அவங்கள தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. இந்த புது வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்க போகுது. பிரைட் ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான டாரட் கார்டு மெசேஜ் அண்ட் ஆரக்கிள் கார்டு மெசேஜ். உங்களுடைய க்ளோசிங் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த எர்த். ஓகே, இந்த உலகத்தில் நான் பிறந்ததற்கு நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இந்த கார்டுக்கான அர்த்தம். ஹிடன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, ஹிடன் மெசேஜ் என்ன அப்படின்னா, நீ வந்து உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அழகான உண்மையான ஒன்றை உனக்காக நீ வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உனக்குன்னு சொல்லி இந்த கைண்டான கம்பேஷனட்டான இதெல்லாம் உனக்குன்னு சொல்லி உன்னை வந்து இந்த உலகத்தில் படைச்சிருக்கோம் அப்படின்னா அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் உன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல நீ வந்து புரிஞ்சுக்க ஆரம்பி. உன் மனசில் இருக்கக்கூடிய காயங்களை வந்து கம்ப்ளீட்டாக ஆற்றி ஒன்றை நீ கிரவுண்ட் பண்ண ஆரம்பி. அப்படி நீ கிரவுண்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போது உன்கிட்ட இருக்கிறத நீ செரிஷ் பண்ணும் போது இந்த மாதிரி 100 மடங்கு பெஸ்ட்டான கிஃப்ட்ஸை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்னு உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் சொல்கிறாங்க, உங்கள் ஹையர் செல்ஃபும் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய பிரைட் ஃப்யூச்சருக்காக தான் உங்களை இப்போ தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக இருந்தாலும் தி பெஸ்ட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல பிரைட் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் அக்கம்பனி பண்ண போகிறீங்க, அதை வந்து எடுத்து நடத்த போகிறீங்க. ஸோ அதனால தான் இப்போ இவ்வளவு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு பயங்கரமான சேஞ்சை வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத உங்களை புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஹையர் செல்ஃப், உங்களோட ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோடைய மெசேஜ். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் மெசேஜ். ஸோ உங்களுடைய ரீடிங் இதோட முடிவுக்கு வருது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆரம்பத்துலேருந்து இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் இந்த ரீடிங்கை முழுசாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய அடுத்த ரீடிங்கில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் ஆகிறது உங்களுடைய டிவைன் சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ என்னுடைய அடுத்த ரீடிங்கில் பார்க்குறதுக்கு ஸ்டே டியூனாக இருங்க. நம்மளுடைய 2 ஃப்ரேஸ் மறந்துடாதீங்க. ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் கீப் ஸ்மைலிங். ஓகே, பாசிட்டிவான அப்ரோச்சில் உங்கள் லைஃப்பை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த உலகத்துக்கு ரியல் யூவை ஷைன் பண்ணி காட்டுங்க. சரிங்களா? அதற்காக தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, மறந்துடாதீங்க. ஓகே,
Bye bye, Divine Family members. Pile number 1. Bye. Hello, my dear Divine Family members. Pile number 2 choose பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இல்லை இந்த டெக் ஆஃப் செட் ஆஃப் கார்ட்ஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷனை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன உங்கள் அஃபர்மேஷன் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ரீடிங்கை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்சத்தோட மெசேஜ் இல்லை, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஹையர் செல்ஃபோட மெசேஜ், சரிங்களா? ஸோ ஹையர் செல்ஃப்னா யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ட்ரோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு ஹையர் செல்ஃப்னா என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரீடிங்கை கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய அஃபர்மேஷன் கார்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. ஐ பிகின் மை டே வித் லவ். ஸோ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கான அஃபர்மேஷன் என்ன? ஐ பிகின் மை டே வித் லவ். ஸோ அன்புங்கிற அந்த புனிதமான அந்த உணர்வோட என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலையில் நீங்கள் எந்திக்கும் போது ஒரு நல்ல தாட் ப்ராசஸோட, பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களோட இந்த நாள் தி பெஸ்ட்டாக இருக்குங்கிற நம்பிக்கையோட நீங்கள் ஒரு நாளை தொடங்குனீங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க தி பெஸ்ட்டாக அமையும் அப்படிங்கிறது தான் இதற்கான ஹிடன் மெசேஜ். ஸோ ஒரு நாளை தி பெஸ்ட்டாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா உலகத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இமோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அன்புங்கிற அந்த இமோஷன் தான், சரிங்களா? ஸோ அந்த பவர்ஃபுல்லான எமோஷனோட ஒரு நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த மொத்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டே ஆஃப் யுவர் லைஃபாக இருக்கும். ஸோ ஒரு நாள் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டே ஆஃப் யுவர் லைஃபாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டே ஆஃப் யுவர் லைஃபாக இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிங்க. அதாவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, ஒரு வார்த்தை ஏன் இப்படி தடப்படுது, அதாவது அந்த ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஒரு நாள் அப்படி இருக்கிறத விட ஒவ்வொரு நாளும் உங்களை அதே சக்ஸஸ்ஃபுல்னஸோட அதே சந்தோஷத்தோட உங்களை ஒவ்வொரு நாளையும் வாழ சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த கார்டை பார்க்கும்போது நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளையும் அன்றைய நாள் எப்படி போக போதோ அப்படிங்கிற பயத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் தொடங்குறனால உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பயங்கரமான வாரத்தை உருவாக்குது. அந்த பயங்கரமான வாரம் ஒரு பயங்கரமான மாதத்தை உருவாக்குது. அந்த பயங்கரமான மாதம் ஒரு பயங்கரமான வருஷத்தை உருவாக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளையும் நீ செரிஷ் பண்ணி வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ அப்படின்னு உங்கள் ஹையர் செல்ஃப் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளையும் ஒரு அன்புங்கிற அந்த அழகான தொடக்கத்தோடு ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த நாள் முழுக்க ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்கும். ஒரு நாள் சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நாளும் நீ அப்படி வாழ்ந்த அப்படின்னா அந்த வாரம் நீ வாழ்ந்த அந்த ஒரு வாரங்கிறது ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்கும். அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதங்கிறது அந்த அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். அந்த ஒரு மாதம் அந்த வருஷத்தின் கணக்கில் பார்க்கும்போது அற்புதமான ஒரு ஹோல் வருஷமாக உனக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு நீ வந்திருக்க. அதனால் உன் வாழ்க்கையை நீ எப்படி செதுக்க முடியும் அப்படின்னு பார்த்தனா ஒரு நாள்லேருந்து நீ ஆரம்பித்து தான் உன்னோட வாழ்க்கையை தி பெஸ்ட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஹையர் செல்ஃப் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஐ பிகின் மை டே வித் லவ். இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை நீங்கள் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் நீங்கள் சொல்லணும், சரிங்களா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் வார்த்தையை நீங்கள் எவ்வளோ தடவை சொல்லணும், எவ்வளோ நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காலையில் எந்திக்கும் போது என்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக எந்திக்கிறீங்களோ, ஒரு திருப்தியான ஒரு மென்டாலிட்டியோடு எந்திக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். அதாவது நீங்கள் எந்திக்கும் போது நார்மலாக அப்படி எந்திரிச்சு எப்பவும் போல் வீட்டு வேலையை பார்க்குறது, அதை செய்கிறது இதை செய்கிறதுன்னு இது சந்தோஷமாக எந்திக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் எந்திக்கணும். எந்திரிச்ச உடனே உங்கள் லைஃப்பில் நடந்த பாசிட்டிவான விஷயங்களை யோசிங்க. அதுக்கப்புறம் நேர்மறையான செயல்கள்
செய்ய ஆரம்பிங்க. காலைல எழுந்திரிச்சோன்னா குளிக்கிறது, இல்லை எல்லாரும் வந்து உங்களோட விருப்பம். நான் குளிக்கிறது பற்றி சொல்கிறத முடியாது நான். ஸோ அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேரான இருக்கக்கூடிய ஒரு நல்ல செயலோட அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு உண்மையான அன்போடு நீங்கள் ஆரம்பிக்க முடியும். அது வந்து ஒரு ஒரு சைடு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு உங்கள் பிரபஞ்சம் உங்களுடைய ஹையர் செல்ஃப் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு செயலை வந்து ஆரம்பத்தில் செஞ்சுட்டு அது ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் செஞ்சால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 or 10 minutes அந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் நாளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க வந்து உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சீங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வந்து அந்த ஹோல் நாளையும் வந்து ரொம்ப பிரைட்டானதாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐடியா உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. ஆனால் வந்து நீங்கள் உங்களுடைய எதை செஞ்சால் உங்கள் மனசில் ஒரு அழகான பொழிவு வருமோ, உண்மையான மனப்பொழிவு, அதாவது ரியல் பிரைட்னஸ், வெள்ளையாக இருக்கிறது, அதை சொல்லலை. மனதின் பொழிவை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபேஸ் பொழிவை பற்றி நான் பேசல. மனதின் பொழிவு வந்து எப்போ வந்து உங்கள் மனசு வந்து லைட்டப் ஆகுமோ, எந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா லைட்டப் ஆகுமோ, அந்த விஷயத்தை செய்கிற அந்த நாளோடைய ஆரம்பத்தில் அந்த விஷயத்தை செஞ்சு அந்த நாளை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஹோல் டேயே வந்து அந்த பிரைட்னஸ் வந்து அந்த ஹோல் டேயில் வந்து அதோடைய வெளிச்சம் வந்து அந்த ஹோல் டேக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளை நீங்கள் அப்படி வந்து வாழ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படி வாழும்போது ஒரு பெஸ்ட்டான ஒரு வருடத்தை உங்களால் உருவாக்க முடியும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் உங்கள் லைஃப்பை இழந்துட்டீங்கன்ற கவலை இருக்காது. உங்கள் லைஃப்பை முழுசாக வாழ்ந்துருக்கிறீங்கன்ற திருப்தி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெசண்ட்டை வந்து பெஸ்ட்டாக வாழ கற்றுக்க சொல்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான அஃபர்மேஷன். ஸோ இது உங்களுக்கான டரோட் கார்ட்ஸ் அண்ட் இது உங்களுக்கான ஆரக்கிள் கார்ட்ஸ். இதுவும் ஆரக்கிள் கார்டு தான், பட் திஸ் இஸ் அ க்ளோசிங் மெசேஜ். சரிங்களா? இதுதான் கடைசியாக உங்களோட ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோடைய கன்க்ளூடிங் மெசேஜோட இந்த ரீடிங்கை நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் இந்த இடத்துல அடுக்கிட்டு அந்த இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் இந்த இடத்துல அடுக்கியாச்சு. உங்களுக்கு தெளிவாக தெரியுதுல? ஓகே, ஸோ ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ரீடிங். ஓகே, உங்களுக்கு என்ன டரோட் கார்ட்ஸ் வந்திருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். 4 of Swords வந்திருக்கு, 4 of Cups வந்திருக்கு, Death and Rebirth, அதுக்கப்புறம் Death and Rebirth தான் டெத் கார்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்திருக்கு, 8 of Wands வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான டரோட் கார்ட்ஸ். இப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய ஹையர் செல்ஃபும் பிரபஞ்சமும் கொடுக்க போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமாங்க. அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 3 பர்டிகுலரான விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த விஷயம் அந்த 3 பர்டிகுலரான விஷயம் நடந்ததுலேருந்து நீங்கள் வந்து ரொம்ப மனம் வந்து காயப்பட்டு ரொம்ப டிப்ளீட்டட் எனர்ஜியோட ஓரமாக ஒதுங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஒரு காதலாக இருக்கிறதுக்கான மோஸ்ட் ஆஃப் த வாய்ப்பு வந்து இருக்குது. இது காதலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு, அதாவது இந்த ரீடிங்கை 1000க்கும் மேற்பட்ட பேர் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் உங்களோட ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மனசை ரொம்ப வந்து காயப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கஷ்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 3 பிரச்சனையினால நீங்கள் வந்து இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் உங்களுக்கான கரண்ட் எனர்ஜி. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான லைஃபு. இப்படி வந்து சும்மா ஓஞ்சு படுத்து அந்த பர்டிகுலர் 3 விஷயம் வந்து ஒன்றை விக்டிமாக விட்டுறாத, அதாவது அந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நீ ஒரு விக்டிமாக இருந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் நடந்துச்சு. சரிங்களா? ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அதில் சந்தோஷமும் இருக்கும், கஷ்டமும் இருக்கும். இதுதான் வந்து வாழ்க்கையோடைய நியதி. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய சந்தோஷங்களுக்கு அப்படியே எகிரி குதிச்சு கொண்டாடி என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த கஷ்டத்தையும் மனமார்ந்த முறையில் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, கஷ்டத்தை யார் தான் ஏற்றுக்குவா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு தான் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க உங்கள் ஹையர் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் சந்தோஷம் வரும்போது நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ஆனால் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்று வரும்போது ரொம்ப தோஞ்சு போய் உன் வாழ்க்கையே வாழ வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு நீ ஓரமாக ஒதுங்கி படுத்துடுற. அது வந்து நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி எகிரி குதிச்சு கொண்டாடுறதும் பேலன்ஸ் இல்லாத ஒரு செயல் தான்.
அதே சமயம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம்னு வந்தால் ஒரேடியாக ஆளே வந்து காணாமல் போயிடுறதும் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ் இல்லாத விஷயம்தான். ஸோ உன்னோட லைஃப்பில் வந்து நீ ஒரு பேலன்ஸை உருவாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உன்னுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்தோன்னா நீ நிறைய ஏகப்பட்ட கோல்ஸை வந்து நீ அச்சீவ் பண்ண வேண்டியது காத்துக்கிட்டு இருக்க. அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதன் மூலமாக அதில் கிடைக்க போகிற சக்ஸஸ் எல்லாம் பார்த்த அப்படின்னா நீயே வந்து அஸ்டானிஷ் ஆகிடுவ. அப்படியே ஆச்சரியத்தில் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ. ஸோ அவ்வளவு விஷயங்கள் அழகழகான செயல்களை செய்யறதுக்கு பிறந்த நீ வந்து இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து மனசு தாங்க முடியாமல் உடஞ்சி போகிறதுங்கிறது உன்னுடைய வீக்னஸை தான் அது காட்டுது. ஸோ இது நீ கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், ஒரு மனுஷி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ உன்னோட பவர்ஃபுல் என்ன, நீ எந்த அளவுக்கு வந்து உன்னுடைய பவர் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்காதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் மனசில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களால் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு வந்து சரி பண்ண சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை சரி பண்ண உன்னை விட்டு போன அந்த பர்டிகுலர் விஷயம், அதாவது அது காதலாக நிறைய பேருக்கு இருக்கும், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், அந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் உன்னை விட்டு போயிட்டதுனால இந்த உலகமே வந்து உனக்கு இருண்டுடுச்சுன்னு நீ நினைக்கிற. அது கிடையாது. இந்த பர்டிகுலர் விஷயம் உன்னை விட்டு போகணும்னு வந்து பிரபஞ்சம் எழுதி வச்ச ஒரு விதியின்படி இது நடந்திருக்கு. ஸோ இதனால உன் லைஃப் எந்த வகையிலும் பாதிக்கப்பட போறதில்லை. இது வந்து உன்னோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. ஸோ புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை விட்டு உடச்செறிஞ்சு வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து கவனிக்காதனால அது எல்லாமே உங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்றத இந்த கார்டு மூலமாக காட்டுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க உங்களோட ஹை செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கிடைச்ச எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நீ மிஸ் பண்ணிட்ட. கடைசி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து பிரபஞ்சமே உன் கையில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கெஞ்சு கூத்தாடி இந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன், உன்னுடைய ஹையர் செல்ஃபானா. ஸோ தயவு செஞ்சு அந்த பர்டிகுலர் விஷயம், பிரபஞ்சம் உன் கையில் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தோடைய அருமையை புரிஞ்சுக்கோ. அதுதான் உன்னுடைய ஃபியூச்சரையே வந்து நிர்ணயிக்க போகுது. ஸோ இன்னைக்கு நீ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணலை அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப மோசமானதாக மாறிடும். இப்போ நீ என்ன சுச்சுவேஷனில் இருக்கியோ இதே சுச்சுவேஷன் திரும்பி மொத்த லைஃபுக்கும் நீ வாழ வேண்டியதாயிடும். அப்புறம் உன் லைஃப்பில் நீ சந்தோஷமான தருணங்களை பார்க்க முடியாமலே போயிடும். ஸோ உன்னை நான் வார்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த ரீடிங் மூலமாக உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹையர் செல்ஃப் சொல்கிறாங்க. ஸோ நீ வந்து இப்போ ரிலக்டண்ட்டாக இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ வந்து இந்த நேரத்தில் வந்து உன் வாழ்க்கையை நினச்சி போர் அடிச்சு போய் என் வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன்னு ஒரு வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பே இல்லாமல் பிரபஞ்சம் கொடுக்கறத கையில் நீ வாங்குறதுல ஒரு யூஸும் கிடையாது. நீ வாங்குற, ஆனால் வந்து அதோடைய அருமையை புரிஞ்சுக்காம நீ அந்த பர்டிகுலர் விஷயத்த உன் கையில் வாங்கியிருக்க. அதோட அருமை என்னங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு. உன்கிட்ட இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நீ புரிஞ்சுக்கும் போது தான் பிரபஞ்சம் கொடுக்க போகிற அந்த பர்டிகுலர் விஷயம் உன் லைஃப்பில் எவ்வளோ பெரிய அழகான மாறுதல்களை கொண்டு வரப்போகுதுங்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ நீ வந்து டார்க் ஸ்பேஸில் இருக்கலாம். அது வந்து நேரங்காலத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு பிம்பம் தான். இந்த கருமையான நாட்கள் வந்து ஒரு பிம்பமான இது ஒரு பிம்பமாக தான் இருக்கு. இதுதான் உன் வாழ்க்கை முழுக்கன்னு கிடையாது. கொஞ்சம் திரும்பி பாரு, எவ்வளோ பச்சை பசேல்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்மளோட வாழ்க்கை இருக்குங்கிறது உனக்கு புரியும். நீ வந்து ஃப்யூச்சரை நினச்சி பயப்பட வேண்டாம். ஃப்யூச்சர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நான் என்னவாக போகிறேன்னு என்கிட்ட கேட்காத. அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பேடான பிஹேவியர், இந்த பேடான எண்ணங்கள், இந்த வீக்கான ஒரு மென்டாலிட்டி, இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னுடைய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் தூக்கி போட்டுட்டு உன்னை நீ புதுசாக இந்த உலகத்துக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். உன்னை நீயே புதுசாக வந்து புதுப்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எதனால் அப்படின்னா, உன்னோட ஃப்யூச்சர் வந்து தி பெஸ்டான ஃப்யூச்சராக இருக்கிறதுனால இதனால உன்னால் வந்து இன்னும் நிறைய 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 பெரிய பெரிய செயல்கள்லாம் வந்து நிறைவேற வேண்டியது இருக்குது. நீ இந்த ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து நீ ஒரு பாசிட்டிவான ஸ்பேஸில் இருக்க வேண்டியது அவசியம். அதனால் உன் மேலே நீ
ஒரு தூய்மையான அன்பை கொண்டு வா, உன்னை நீ மதிக்க ஆரம்பி, உனக்குள்ள இருக்கக்கூடிய தைரியத்தை தட்டி எழுப்பு. இதெல்லாம் நீ செய்யறதன் மூலமா நீ புதுமையான ஒரு பெண்ணாவோ ஆணாவோ இந்த உலகத்துக்கு வருவ. நீ ஒரு புது பிறப்பெடுத்து வருவ. அந்த பிறப்புல இருந்து நீ வந்து உன் ஃபியூச்சரை பிரைட் ஆக்குறதுக்கு தேவையான நிறைய விஷயங்களை இப்போ ப்ரெசன்ட்ல நீ கத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கோ. உண்மையில நீ காட்ட போற அந்த அன்பு தான் உன்னை ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பர்சனா மாத்த போகுதுங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அபரிமிதமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க உருவாக்க போறீங்க அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து வரக்கூடிய இந்த ரீபர்த், உங்க நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் ஒரு ரீபர்த் உருவாகி அந்த புது வாழ்க்கையில இருந்து இது வந்து வந்திருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல இருந்து எவ்வளவு பெரிய வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த வெளிச்சமான வாழ்க்கை வேணும்னா அதற்கு நீங்க புது மனுஷியா பிறந்தெடுத்து வெளியே வரணும். அதற்கு முக்கியமானது தான் என்னது? அன்பு. அன்பு தான் உங்களுக்கு எல்லாமே, சரிங்களா? ஸோ அன்பை வந்து ஒரு இதுவா வச்சு உங்களை நீங்க சரி பண்றதன் மூலமா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை சொல்லிட்டாங்க இல்லையா? இதை எப்படி நீங்க செய்ய போறீங்க, ப்ரெசென்ட்ல நீங்க அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமாங்க. இப்ப வந்து நீங்க ஒரு அப்டக்கிளை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத உங்களை முதல்ல புரிஞ்சுக்க சொல்றாங்க. இந்த அப்டக்கிள் தானே தவிர இது வந்து வாழ்க்கையோட முடிவுக்கான நேரம் கிடையாது. நீ பெரிய பெரிய அப்டக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா தாண்டி வந்தவ தான் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாரு. நீ எவ்வளவு பிரச்சனைகளை எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ. அதை மற்ற உலகத்துக்கு நீ வந்து அதை தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்ப வந்து பிரபஞ்சம் என்ன, உங்களோட ஹையர் செல்ஃபும் பிரபஞ்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அப்டக்கிளை வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த அப்டக்கிளை விட்டு வெளியே வரதும் வராததும் உங்க விருப்பம். ஏன்னா பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரைட் ஃபியூச்சருக்கான ஒரு பெஸ்ட் பர்சனா உங்களை உருவாக்க போறீங்களா, இல்ல இதே மாதிரி அழிஞ்சு போக போறீங்களா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. வார்த்தையை பத்தி கண்டுக்காதீங்க. ஐம் சாரி ஃபார் தட். வேர்டு கொஞ்சம் ஹார்டா இருந்தாலும் நான் சொல்ல வர அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன், சரிங்களா? ஸோ வெளிச்ச போட்டு உங்களோட பிரச்சனையை காமிச்சிட்டாங்க. ஸோ இதற்கு மேல அதை சால்வ் பண்றதும் சால்வ் பண்ணாததும் உங்க விருப்பம் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. உங்க ஹையர் செல்ஃப் நீ சால்வ் பண்றது தான் உனக்கு நல்லது. பிரைட் ஃபியூச்சரை நம்ம வாழறதுக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கையை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா ஊத்தி மூடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி உன் வாழ்க்கை ஊத்தி மூடிடும். நீங்க யாருங்கிறத கடைசி வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்காம ஒரு வர்த்லெஸ் லைஃபை நீங்க வாழ வேண்டியதாயிடும். அதனால இப்ப ப்ரெசன்ட்ல உங்களை வார்ன் பண்ண வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஹையர் செல்ஃபை மதிச்சு உங்க ப்ரெசன்ட் லைஃபை சரி பண்ண ஆரம்பிக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. அதை எப்படி நீங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் தான் இது, பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால என்னென்ன விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அதை பேலன்ஸ்டா செய்ய கத்துக்கோங்க. நீங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்கும் லைஃப்ங்கிறது எல்லாமே மொத்தமா கன்சிஸ்ட் ஆனது தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத உணருங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவலை ஹை பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ப்ராக்டிக்கலா திங்க் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். பிரபஞ்சத்தோட ஹையர் டிவைனோட ஹெல்ப்பை இந்த தருணத்துல உங்களை வாங்கிக்க சொல்றாங்க. ஸோ அதை வாங்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான ஒரு தருணம் ஏற்படும். 4+6 10 பாத்தீங்களா? ஸோ அப்படின்னா என்ன, இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கான தருணம் வந்துருச்சு. ஸோ இந்த தருணத்தை கரெக்டான இதுல நீங்க கிராப் பண்ணி இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுட்டு ஒரு புது மனுஷியா உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்து அந்த புது மனுஷியா இந்த உலகத்துல உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை இந்த உலகத்துக்காக செய்யுங்க. நீங்க இந்த உலகத்துக்காக செய்யக்கூடிய இந்த ஒரு சில சின்ன சின்ன செயல்கள் வந்து உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்கு முழு ஹெல்ப்பும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்களும் பாத்தீங்களா, இதுதான் பிரபஞ்சம், இது உங்க ஹையர் செல்ஃப், இது நீங்க. ஸோ நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரபஞ்சத்தோடைய ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளதான் இருக்கீங்க. ஸோ யூ ஆர் சேஃபியருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய கைடன்ஸை வாங்கி வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க சொல்றாங்க, சரிங்களா?
ஸோ உங்கள் மேலே நீங்கள் அன்பை காட்டுறதன் மூலமாக உங்களால் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் நீங்கள் இமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக மாறுறதுக்கு அது உதவி செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இமோஷ்னலாக நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆக வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரேஜியஸான பர்சனால மட்டும்தான் இவ்வளோ கோல்ஸ் அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வீக்கான பர்சனால இந்த அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியாது. ஏன்னா அந்த வழி, அந்த டோர் பாத்வேயே ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த பாத்வே ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே கொண்டு வர போகிற அந்த தூய்மையான செல்ஃப் லவ்னால அந்த புது வெளிச்சம் வந்து உங்கள் இந்த இருட்டான அறைக்குள்ள ஒரு நல்ல வெளிச்சம் வரும். அதுக்கப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் எண்டு கொண்டு வந்த அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய அழகான வாழ்க்கை ஆரம்பிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் வந்து ப்ரெஷியஸாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக உங்களை வாழ சொல்கிறாங்க. சரிங்களா? இனிமேல் யாருக்காகவும் விக்டிம் மென்டாலிட்டியோட இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் பாவமாக இருக்கேன், ஐயோ நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே, யாராவது எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்களா, யாருமே எனக்கு இல்லை, இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு பதிலாக நான் எனக்காக இருக்கேன். ஆமாம், நான் நேற்று கஷ்டப்பட்டேன் தான், என் லைஃப்பில் பெரிய பிரச்சனை வந்தது தான், ஆனால் அதை நான் சால்வ் பண்ணி வெளியே எழுந்திரிச்சு வருவேன், அவ்வளோதான் டாட் அப்படின்னு சொல்லி தைரியமான பர்சனாக உங்களுடைய ஹையர் செல்ஃப் வந்து உங்களை இருக்க சொல்கிறாங்க. உங்களோட தைரியம் தான் உங்களை இப்போ ஏற்பட்ட அழகான ஃப்யூச்சரை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக உங்களை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான டரோட் அண்ட் ஒரக்கிள் மெசேஜ். உங்களுடைய க்ளோசிங் மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டு ரீடிங்கை முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே, உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ட்ரூத் இஸ் மை டீச்சர். உண்மை தான் என்னுடைய ஆசிரியை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, உண்மையா நீங்க யாரு அப்படிங்கிறதும், அப்புறமா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தோத்து போகக்கூடாது, தைரியமா எந்திரிச்சு நிக்க முடியும் அப்படிங்கிற உங்களுடைய உண்மையான பர்சனாலிட்டி, உங்களுடைய உருவை வந்து நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க ஒரு ஆசிரியராக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை இதுலேருந்து நடத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் மட்டும் ஷைன் ஆகிறதுக்கு பதிலாக உங்களால் நிறைய பேர் வந்து பயங்கரமான ஷைனை வந்து பெற போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோடைய ஹிடன் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையாக வாழ்கிறதன் மூலமாக ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய ஹிடன் மெசேஜ். உண்மையாக நான் எப்படி வாழ முடியும், உண்மையாக வந்து என்னுடைய டீச்சராக நான் எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறீங்கல்ல ஒரு வீக்கான பர்சனா, அது நீங்கள் கிடையாது. தட் இஸ் நாட் யூ. ஓகே? ஸோ அதுதான், அது வந்து இட்ஸ் நாட் ட்ரூத், இட் இஸ் நாட் அட் ஆல். அது உண்மையான நீங்கள் கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரேஜியஸ்னஸை வந்து அப்படி தட்டி எழுப்பி உங்களோட ரியல் செல்ஃப்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை தட்டி எழுப்புங்க. அதை எழுப்பி அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. உங்களுடைய ஹையர் செல்ஃபை உங்களுடைய டீச்சராக எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்த இந்த அட்வைஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமும் உங்ககிட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். யாருக்காகவும் உங்களோட லைட்டை டிம் பண்ணிக்கக்கூடாது. எப்போவுமே வந்து பிரைட்டான பர்சனாக எப்போவுமே இருக்கணும். யாருக்காகவும் எதையும் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் எப்பவும் கையில் கட்டி பிடிச்சிக்கணும். சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும். இதுதான் உங்கள் ஹையர் செல்ஃபும் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அதுதான் உங்களோட பிரைட்டான சந்தோஷமான வாழ்க்கையை வந்து உங்களுக்கு உருவாக்க போகுது. உங்களோட ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமும் அதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையானதாக இருக்கணும், தெளிவானதாக இருக்கணும். அண்ட் யாருக்காகவும் உண்மையை மறைக்கக்கூடாது. எங்கே எப்போ யார் வந்து உங்களை வந்து பேச சொன்னாங்கனாலும் உண்மையை பேசி பழகணும். அதை உண்மையை சொல்கிறத தெளிவான வகையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லலாமே தவிர்த்து, ஆனால் அதை உண்மையை மறைச்சிட்டு பொய்ய பேசக்கூடாது. ஸோ அதுதான் உங்களுக்கான இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கான ரீடிங் முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ரீடிங்கை முழுசாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இப்போ இந்த ரீடிங்கை முடிச்சுக்கலாம். இங்கேருந்து சைன் ஆஃப் ஆகிறது உங்களுடைய டிவைன் சிஸ்டர். இந்த ரீடிங்கை பற்றின எந்த விதமான கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை படிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? உடனடியாக நான் ரிப்ளை பண்ணலனாலும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அடுத்த ரீடிங்கில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ்.
pile number 2, மறந்துடாதீங்க ஒரு 2 விஷயம், 2 இம்பார்ட்டன்ட் விஷயம். என்னது? Always keep smiling and stay positive even in a dark situation. Okay? டார்க்கான லைஃப்பை நீங்கள் கருமையான நாட்களை கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நல்ல அழகான சிரிப்பையும் அந்த பாசிட்டிவிட்டியும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஓகே ஓகே, பாய் பாய் மை டியர் ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ். பாய் பாய் pile number 2. ஹலோ மை டியர் ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ். pile number 3 சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்னைக்கான கொஸ்டினை கேட்டுட்டு தான் வந்திருப்பீங்க ஆல்ரெடி. மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஹையர் செல்ஃப். ஸோ உங்களோட ஹையர் செல்ஃப் என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷனை படிச்சிடலாம். அதோடைய ஹிடன் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன அஃபர்மேஷன் சொல்லணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது உங்களுக்கான டாரோட் கார்ட்ஸ், இது உங்களுக்கான ஆரக்கிள் கார்ட்ஸ். ஆரக்கிள் கார்ட்லேயே லாஸ்ட் க்ளோசிங் மெசேஜ் இது, சரிங்களா? ஸோ இதை முதல்ல டரோட்டையும் ஆரக்கிள் கார்டையும் முடிச்சுட்டு கடைசியாக இந்த லாஸ்ட் செட் ஆஃப் க்ளோசிங் மெசேஜை பார்த்துட்டு இந்த ரீடிங்கை நம்ம முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய அஃபர்மேஷன் என்னன்னு பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த ரீடிங்கை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது வரைக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக மாறிடுங்க, சரிங்களா? இந்த ரீடிங் இன்னும் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய யார் யார் உங்களுடைய லவ்டு ஒன்ஸ்க்கு மறக்காமல் இதை சென்ட் பண்ணி ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, சரிங்களா? ஸோ என்னோட கடமையை நான் நல்லபடியாக செய்கிறேன். நீங்கள் உங்களோட கடமையை செஞ்சுட்டு இந்த ரீடிங் என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய அஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. I welcome abundance and I will pay attention to the guidance I receive. Simple message. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என் வாழ்க்கையில் அபரிமிதமான ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான வாழ்க்கையை நான் வரவேற்கிறேன். அதோட எனக்கு என்ன கைடன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த விஷயங்களில் என்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம், சரிங்களா? ஸோ இது மூலமாக பிரபஞ்சமும் உங்கள் ஹையர் செல்ஃப் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உன் வாழ்க்கையில் நீ அபரிமிதம்ங்கிற அந்த தன்மையை உன் உலகத்துக்குள்ள நீ வரவேற்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் உன் லைஃப்பை நீ எப்படி வாழ்ந்தியோ எனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கணும்னு நீ நினச்சேன்னா இப்போ ப்ரெசண்ட்டில் நீ செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னா, அபரிமிதத்தை முதல்ல நீ உன் லைஃப்பில் வரவேற்கணும். இல்லை அப்படின்னா உன் லைஃப் எப்பவும் ஒரு பாவர்ட்டி, அது ஒரு ஏழ்மையான ஒரு தன்மையோடு தான் நீ வாழ்க்கை முழுக்க வாழ முடியும். ஸோ வாழ்க்கையை நீ தெளிவாக வாழணும், நல்லபடியாக வாழணும்னு நீ நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்கிறத நீ நம்பணும். அது நடக்கும்ன்றத நம்பினா மட்டும்தான் அது அபரிமிதமான அளவில் நடக்குங்கிறத உன்னால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கக்கூடிய கைடன்ஸு, சயின்ஸ் சின்க்ரனிசிட்டிஸ், நான் கொடுக்குறது, பிரபஞ்சம் கொடுக்குறது, இது எல்லாத்தையும் தெளிவாக கவனிக்க ஆரம்பி. உன்னுடைய டே டு டே லைஃப்பில் உனக்கு எல்லா விதமான கைடன்ஸையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீ அதை கவனிச்சா மட்டும்தான் அதை உன்னால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்ன இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வெல்கம் அபண்டன்ஸ் லைஃப் ஸ்டைல். இவ்வளோ தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஐ வெல்கம் அபண்டன்ஸ் லைஃப் ஸ்டைல். இங்கே சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அபரிமிதமான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லைஃப் ஸ்டைல், ஒரு நிமிஷம் இருங்க. லைஃப் ஸ்டைல்னா வாழ்க்கை முறை, சரிங்களா? கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதான் ஓகே. அபரிமிதமான வாழ்க்கை முறையை நீங்கள் மனமார்ந்த முறையில் வரவேற்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த வார்த்தைக்கான அந்த அந்த அஃபர்மேஷனுக்கான அர்த்தம், சரிங்களா? ஸோ என்ன அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும்? ஐ வெல்கம் my abundant lifestyle. Okay, I welcome my abundant lifestyle. So இதை மறக்காம டெய்லியும் தூங்கி எந்திக்கிறதுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்லணும். எவ்வளவு தர சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 8 times நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்லணும், சரிங்களா?
ஸோ 8 டைம்ஸ் இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஃபுல் ஃபீலிங்கோட இந்த அஃபர்மேஷனை சொல்கிறதன் மூலமாக இந்த ஒரு பர்டிகுலர் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், செயல்பாடு கொண்டு வர முடியும். அதற்கு உங்களுடைய ஆழ் மனசை தயார்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து ஃபுல் எமோஷனோட சொல்கிறீங்களோ இந்த அஃபர்மேஷனோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து அபரிமிதமான வாழ்க்கையாக மாற தொடங்குறத உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை நீங்கள் வந்து அபரிமிதமான வாழ்க்கையை வாழ்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் கேட்குற எல்லாமே உங்கள் லைஃப்பில் இருக்குங்கிறத என்னைக்கு உணர்றீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஹையர் செல்ஃப் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த பர்டிகுலர் அஃபர்மேஷனை தொடர்ந்து டெய்லியும் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை நீங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகே? ஸோ இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் இந்த இடத்துல அடுக்கிட்டு நான் அந்த இடத்துல உங்களை பார்க்குறேன். உங்களுடைய செட் ஆஃப் கார்ட்ஸை இந்த இடத்துல அடிக்காச்சு. இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ உங்களுக்கு என்ன டரோட் கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு, பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு, குவீன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு, வேர்ல்டு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய டரோட் கார்ட்ஸ். இதற்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமாங்க. இதை முடிச்சுட்டு கடைசியாக இந்த க்ளோசிங் மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டு அதோட ரீடிங்கை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே? ஸோ இந்த கார்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து ரொம்ப மிசரபிளாக ஆக்கிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. இன்னைக்கு இந்த வாட்டி என்னன்னு தெரியல, 3 மெசேஜஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மனசு சம்மந்தப்பட்ட மெசேஜஸ் தான். வந்து மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி தான் வந்து எல்லா மெசேஜுமே வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ரீடிங்கை பார்க்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான மெசேஜ் தான் இது. ஸோ என்னன்னு பார்க்கலாமாங்க. உங்களுடைய ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை வந்து உங்கள் சிச்சுவேஷன் ஒரு வகையில் இழுத்தாலும், உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்து உங்களை ஒரு பக்கம் இழுத்தாலும், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எந்த வகையிலையும் உங்களுக்கு மனக்கசப்பு இல்லாமல் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி உங்களால் வெளியே வர முடியும். ஆனால் நீங்களே உடஞ்சி போயிட்டீங்க அப்படின்னாலோ, இல்லை அதற்கு நான் வந்து தீர்வு கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வரலை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து உங்களை முடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனை வந்து முடிச்சிரும் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் யாருங்கிறது தெரியும், உங்களால் எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக செய்ய முடியுன்றது, உங்களுடைய ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் இந்த தப்பை தெரியாமல் இருந்து இந்த தப்பை செஞ்சீங்கன்னா பிரபஞ்சம் மன்னிச்சிடுவாங்க. ஆனால் உங்களோட ஹையர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாருங்கிறது உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் வந்து நீ வந்து இந்த சோகமான சுச்சுவேஷனை சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலனா இதற்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருந்ததா சொல்கிறாங்க உங்கள் ஹையர் செல்ஃபு. ஸோ அந்த சேஞ்சில் இருந்து நீங்கள் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கானதான்றது அதற்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையினால உங்கள் வாழ்க்கை வந்து அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதுசாக நல்லபடியாக இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் வழி இருக்கு. ஸோ நீ எதை செய்ய போற அப்படிங்கிறது தான் உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களை கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனால ஆல்ரெடி வந்து உங்களோட மனசு வந்து பயங்கரமான ஒரு காயத்தை அடைஞ்சிட்ருக்கு. உங்களுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், கோவக்காராக இருக்கலாம். ஏற்கனவே உங்கள் மனசை வந்து அவங்க ரொம்ப காயப்படுத்தி ஆல்ரெடி வந்து உங்கள் மனசு அப்படியே ஒட்டையிற அளவில் தான் இருக்குது. அதோட நீங்களும் வந்து இந்த பிரச்சனையில் வந்து தோஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ராசஸ் அதை மனசு உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டான்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இந்த ஹார்ட் வந்து குறிக்குது. சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை இழக்க போற தருணத்துல நீ இருக்க, இந்த தருணத்துல நீ எந்திக்கல அப்படின்னா இன்னமும் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீ வந்து இந்த உலகத்துல உன்னோட டெஸ்டினியை ரீச் பண்ண போற நேரம் வந்துருச்சு.
நீ வந்து இந்த உலகத்தில் வந்ததற்கான காரணம் என்னங்கிறது உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய போகுது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் உன் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத உன்னால் ரொம்ப ஈஸியாக இமேஜின் பண்ண முடியும். ஸோ அவ்வளவு அழகான விஷயம் வந்து நடக்க போகிற இந்த தருணத்தில் உன்னுடைய ஒர்த் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தும் இப்போ நீ அமைதியாக இருக்கிறது ரொம்ப தவறு. அமைதியாக இருக்கிறதோட நீ வந்து பிரபஞ்சத்தோட மெசேஜஸ் இது எதையுமே ஏற்றுக்க தயாராக இல்லை. உன்னுடைய ஒர்த் தெரிஞ்சிருந்தும் நீ வந்து உனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த தண்டனையை கொடுக்கறத உடனடியாக நிறுத்தி ஆகணும் நீ அப்படிங்கிறத உங்களுடைய ஹையர் செல்ஃப் உங்ககிட்ட சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா பிரபஞ்சம் வந்து இதை நிறுத்தி இந்த உலகத்தில் இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நீ வாழ ஆரம்பிச்ச அப்படின்னா இந்த பிரச்சனையை விட்டு பர்டிகுலர் பிரச்சனை எது வந்து உங்களை பயங்கரமா இழுக்கிறதா நினைக்கிறீங்களோ, எது உங்களை மனசை வந்து சுருக்கி இழுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, எது உங்க மனசை ரொம்ப காயப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதற்கான ஒரு சொல்யூஷனை பிரபஞ்சம் ஆல்ரெடி உன் கால் கிட்ட உன் காலடியில வச்சுட்டாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சு நீ அதை நல்லபடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏஞ்சல்ஸையும் உன்னை நோக்கி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நீ அந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு புது காதல் உன் லைஃப்பில் வரதற்கான வாய்ப்பும் இருக்குது. இது வந்து புது காதலாக இருக்கலாம், புது வேலையாக இருக்கலாம். உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஏற்கனவே எந்த விஷயம் உங்கள் மனசை வந்து தட்டி கிழிச்சு இப்போ உடச்செறிஞ்சிருக்கோ அந்த பர்டிகுலர் விஷயம் திரும்ப புதுசாக அழகானதா ரொம்ப அருமையானதா ரொம்ப கலர்ஃபுல்லானதா உங்க கைக்கு திரும்பவும் வரப்போகுது. அது வரதற்கு முன்னாடி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான் முதல் வேலை. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதற்கான அந்த சொல்யூஷனை பிரபஞ்சமும் உங்க ஏஞ்சல்ஸும் உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீ அதை பாருன்னு நான் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு உங்க ஹையர் செல்ஃப் சொல்றாங்க, சரிங்களா? ஏன்னா நீ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, அது உனக்கும் தெரியும். நீ ஸ்ட்ராங்கானவன்னு உனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நீ ஏன் வந்து இப்போ அதை ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்க அப்படிங்கிறது புரியல. நீ வந்து இப்போ வந்து இந்த பிரச்சனையை விட்டு நீ வெளியே வர்றதற்காக ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அது நடக்க போகுது கூடிய சீக்கிரம். ஸோ அது நடக்கும்போது அதுலேருந்து நீ வந்து உன்னுடைய ஜெயில் உன்னோட எண்ண சிறையிலேருந்து நீ வந்து விளக்கப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நீ வந்து ஃபுல் ஃப்ரீடத்தோட இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ போகிற. ப்ரெசன்ட்லேயே நீ வாழறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துட்டாங்க உனக்கு ஆல்ரெடி. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஏஞ்சலையும் உங்கள் கூட அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் உணர வேண்டியது மட்டும்தான் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இப்போ வந்து அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் உன் லைஃப் வந்து ஃபுல்ஃபில்டாக இல்லாமல் இருக்கலாம். நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி உன் கண்ணுக்கு தெரியலாம். அதனால் நீ வந்து வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் நீ தடுமாறிட்டு இருக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் மட்டும்தான் நீ அடுத்தது என்னங்கிறது யோசிக்கவே முடியும். நீ வந்து இதில் உட்காந்து அழுது டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ யாருங்கிறத தெரிஞ்சிருந்தும் உனக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். இதற்கு முன்னாடி உனக்கு கிடைச்ச அந்த பாடத்தை நீ கையில் எடுத்திருந்து யூஸ் கிடையாது. அந்த பாடத்தை யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. இதற்கு முன்னாடி உனக்கு வந்த கஷ்டத்தினால உனக்கு கிடைச்ச பாடத்தை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில நீ வந்து செலுத்தி இந்த பிரச்சனையை விட்டு நீ வெளியே வர்றதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி உங்க ஹையர் செல்ஃப் சொல்றாங்க, சரிங்களா? எதனால அப்படின்னா நீங்க வந்து ஒரு அழகான ஃபுல் ஃப்ரீடமான ஹாப்பியான லைஃப் ஸ்டைலை வாழ போற நேரம் வந்தாச்சு. ஸோ அந்த நேரம் வந்துருச்சுங்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி வாழணுன்றத சொல்லிக் கொடுக்க பிரபஞ்சமும் உங்களுக்கு வழி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு பேடான சுச்சுவேஷனை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் அது என்னங்கிறத முதல்ல நீங்கள் யாருங்கிறத திரும்பவும் உங்களால் உணர முடியும். உணர்ந்த உடனேயே பிரபஞ்சம் கொடுத்த ஹெல்ப்பை வந்து உங்களால் ரிசீவ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல அபண்டன்ஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த அபண்டன்ஸ் லைஃப் ஸ்டைலை நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களை ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் உங்கள் கைக்கு வந்திருக்கு, உங்கள் கால் கிட்டவே இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அதை உங்களால் பார்க்க கூட முடியலை. ஏன்னா நீங்கள் வருத்தத்தில் இப்படி வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க டெய்லி யாருக்கும் தெரியாமல் கண்ணை மூடி அழுதுகிட்டே இருக்கீங்க. அதாவது அந்த பர்டிகுலர் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்களா அவங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழுதாலும் பரவாயில்ல. பட் அவங்கெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தினா படுத்திட்டு போட்டோம், நான் கரேஜஸ் ஆனவன் எனக்கு தெரிஞ்சிருந்தோம், நான் வந்து அவங்கள கஷ்டப்படுத்த விட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உங்களுடைய ஹையர் செல்ஃப் சொல்றாங்க. அதாவது
உங்களோட ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை உருவாக்கியிருக்காங்க, இவங்களை கட் பண்ணி விடணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் இயற்கையோடைய இதுக்கு வந்து ஒரே மாதிரி நானும் இருக்கணுங்கிறது, எல்லாரும் மாதிரி நானும் நல்ல பேரோட புகழோட வாழணுன்ற, புகழோட இல்லை பேரோட கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மனுஷங்களை எல்லாரையும் கட் பண்ணி விடாமல் உங்கள் வாழ்க்கையில் அவங்களையும் வச்சுக்கிட்டு சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தினம் தினம். இவங்கெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாதி ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் அவங்கள கட் பண்ணி விட முடியல உங்களால். எதனாலனா உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் யாரும் உங்களுக்கு முன்னோர்களாகட்டும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யாருமே வந்து தன்னுடைய கணவரையோ ஒய்ஃபையோ வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம வாழ்ந்தது கிடையாதுன்றனால அவங்கெல்லாம் அப்படி வாழாத போது நான் பண்ணால் எல்லாரும் தப்பாக எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கஷ்டத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டு கவலைக்குள்ள ரொம்ப உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கவலை கடல்லேருந்து வெளியே எழுந்திரிச்சு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. எதனாலன்னா நீங்கள் டெஸ்டினியை ஃப்யூச்சரில் ரீச் பண்ண போகிறீங்க. அது என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதற்கு தேவையான எபிலிட்டிஸை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும். அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்கள் ஃப்யூச்சர் வந்து நீங்கள் உங்கள் டெஸ்டினியை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய டெஸ்டினி என்னன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்கள் மனசறையிலேருந்து உங்களை வெளியே எடுக்கிறதுக்கான வழியும் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த டெஸ்டினி என்னங்கிறது அன்லாக் ஆகணும் அப்படின்னா முதல்ல வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை விட்டு நீங்கள் வெளியே வரணும். இந்த ஆழமான பயங்கரமான கவலை கடல்லேருந்து வெளியே வரணும். இந்த கேவலமான மக்கள் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கான உண்மையான ஒரு ஃப்ரெண்டோ ஒரு பர்சன் உங்களுக்காக உண்மையானவங்க இருந்தாலும் போதும். அதோட ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சத்தோட ஹெல்ப்பும் உங்கள் ஏஞ்சல்ஸோட ஹெல்ப்பும் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடத்தோட நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அதற்கு தேவையான எபிலிட்டிஸ், அதற்கு உங்களுடைய டெஸ்டினியை நீங்கள் டெஸ்டினி நான் சொல்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததற்கான அர்த்தம், அந்த லைஃப் பர்பஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா விதமான பாடங்களையும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் கற்றுக்க போகிறீங்க. அதை கற்றுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகி உங்கள் லைஃப்பில் போயிட்டே இருக்க போகிறீங்க. அதுலேருந்து இப்பத்துலேருந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் குறைஞ்சது 15 வருஷம் சரிங்களா. ஸோ 15 இயர்ஸ் இப்போ இல்லை 16 இயர்ஸ் சொல்கிறாங்க பிரபஞ்சம். ஸோ 16 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 16 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹாட் கேக்கான இந்த டைம், இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வந்து நீங்கள் செரிஷ் பண்ணுறதன் மூலமாக தான் அந்த 16 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற பிரேக் த்ரூ வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எதுக்குமா நான் 16 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா நான் என் வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. 16 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரேக் த்ரூவை நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கான அர்த்தத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறது தான் 16 வருஷம் கழிச்சு. ஆனால் இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விதமான கோல்ஸையும் நீங்கள் செட் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே தான் போகிறீங்க. அந்த உங்களோட ரியல் லைஃப் வாழ்க்கை வந்து நார்மலாக போய்கிட்டே தான் இருக்கும். அதற்கு நடுவில் இந்த லைஃப் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எபிலிட்டிஸ் எல்லாம் சைடில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்களை புரிஞ்சுக்க சொல்கிறாங்க உங்களுடைய ஹையர் செல்ஃப் சரிங்களா. ஸோ உங்கள் வாழ்க்கையே வந்து உங்கள் லைஃப் பர்பஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த வாழ்க்கையின் நடுவில் பிரபஞ்சமே வந்து இந்த விஷயங்களெல்லாம் நடுவில் அப்பப்போ கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்கள புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃப்யூச்சர் அன்லாக் ஆகணும், ஃப்யூச்சர் பற்றி என்னன்றது உங்களுக்கு தெரியணும்னாலே முதல் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லோ எனர்ஜி கொண்ட மக்கள் யார் உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் தூக்கி எறிய சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இவ்வளவும் சொல்கிறல நான் எப்படி இதை செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ எப்படி பண்ண முடியும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் இருக்கீங்களா, இது உங்களோட வீடு கிடையாது. உங்களுக்கான வீடு வந்து ரொம்ப அழகான வீடு, உங்களோட வீடு சரிங்களா. ஸோ உங்களுடைய வீட்டில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி, அதாவது தன்னோட சொந்த வீட்டில் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு மனசுக்கு திருப்தியாக நிம்மதியாக ஜாலியாக இருப்போம்.
யோசிச்சு பாருங்க, இதுதான் என் வீடு, என் வீட்டில் நான் வச்சது தான் சட்டம், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம உண்மையா நம்மளோட வீட்டில் நம்ம எப்படி வந்து ஹாப்பியா இருப்போமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களோட ரியலான உண்மையான வாழ்க்கை. இல்லை அப்படின்னா பொய்யான வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ ப்ரெசென்ட்ல நீங்கள் பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட உண்மையான வாழ்க்கை என்னங்கிறத கண்டுபிடிச்சி உங்களோட உண்மையான எங்கே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அது நல்லா இருக்குமோ அந்த இடத்த நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது லிட்ரலாக நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போகிறதாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிறந்த வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போகிறதா இருக்கலாம். இது எப்படி வேணால் இருக்கலாம், சரிங்களா? ஒரு புது வீடு நீங்கள் வாங்கி நீங்கள் தனிமையாக சந்தோஷமான வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம். ஸோ அது எப்படி வேணால் இருக்கலாம். பட் அந்த நிம்மதியான சந்தோஷமான இடம் எங்கன்றதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. அதுதான் ப்ரெசென்ட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, சரிங்களா? ஸோ அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த புது விஷயத்த உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு பாருங்கள். புது விஷயத்த உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல லைஃப்பை பேலன்ஸ்டாக கொண்டு வரது எப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும், சரிங்களா? லைஃப்பை எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததற்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண வேண்டிய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் கிட்ட தான் இருக்குது. அது நீங்கள் வந்து உங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெரிய கோலை வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து அந்த கோல் வந்து மறைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இருட்டால் மறைக்கப்பட்டிருக்கு. எதனால? உங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாறியதெல்லாம் மண்ணோடு. அந்த பாட்டு என்னன்றத ஒன் டைம் போய் பாருங்க, சரிங்களா? நம்ம ரஜினிகாந்தோட பாட்டு, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த பாட்டு மாறியதெல்லாம் கண்ணோடு சம்திங், அந்த பாட்டு போய் கேட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அந்த சாங் வந்து பிரபஞ்சம் உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களை கேட்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாற்றம் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் இந்த உலகத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர முடியும். அதை உணரும்போது அதை வந்து அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த லைஃப்பை கோத்ரூ பண்ணாதான் நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் பெஸ்ட்டான லைஃப்பை அடைய முடியும். ஸோ அதற்கு தேவையானது தான் இந்த பேலன்ஸ். இந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும்போது உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ஸை நீங்கள் பெரிய பெரிய இம்பார்ட்டண்ட்டான லைஃப் விஷயங்களெல்லாம் வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் இதை மேற்கொண்டு இதை வந்து தொடர்ந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது இது பேலன்ஸ். லைஃப்பில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் உடஞ்சு போக மாட்டேன்னு நீங்கள் தைரியமாக இருக்கணும். அது இது பாருங்கள், இது எவ்வளோ பெரிய எட்ஜான ஒரு சின்ன ஒரு கயிறு தான். அந்த கயிறில் அந்த மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்துக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க, ஆனாலும் கீழே விழாமல் போயிட்டுருக்கீங்க பாருங்கள். அது எப்படின்னா, பிரபஞ்சத்தை முதல்ல முழுசாக நம்புறீங்க, உங்கள் ஹையர் செல்ஃபை நம்புறீங்க. இதை நம்புறதன் மூலமாக அதில் ஏற்பட்ட கயிறு தான் இது. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய அந்த மாற்றமும் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நகர்ந்து போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த அன்னோன், இந்த ஒண்டர்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல், இந்த ஃப்யூச்சர் டெஸ்டினி, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பாதி தூரம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டீங்க, இங்கே தெரியுதா? இதுதான் இந்த எண்டு, இதுதான் உங்களுடைய டெஸ்டினேஷன், இதுதான் இது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. எங்கே போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது தான், ஆனாலும் பிரபஞ்சத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, உங்கள் ஹையர் செல்ஃப் மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதுதான் உங்களை தைரியமாக கொண்டு போகுது. கீழே விழுந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நாசமாயிடும். ஆனால் மேலே பேலன்ஸ்டாக நீங்கள் போகிறதன் மூலமாக நீங்கள் ரீச் பண்ண போகிற இடம் என்னன்னா உங்களுடைய வீடு, உங்களுக்கான இடம், உங்களை மதிக்கக்கூடிய மனுஷங்க, உங்களுக்கு பிடிச்ச செயல்களை செய்யக்கூடிய இடம், சுற்றி எல்லாருமே நல்ல மக்கள், எல்லாரையும் வந்து நீங்கள் புதுசாக மீட் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுடைய ட்ரைபை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. அப்புறமா வந்து உங்களோட பிரபஞ்சத்தோட ஹெல்ப்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிற நேரம் வந்தாச்சு. அதோட உங்களுடைய காயான்னு சொல்லுவாங்களே, நம்மளுடைய இந்த உலகத்தை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதற்கு வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒண்டர்ஃபுல்லான பவர்ஃபுல் சேஞ்சின் மூலமாக
இந்த கோலை நீங்கள் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. அதோடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான இடத்த இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரிங்களா? எக்ஸாக்டாக சொன்னால் அதான் கரெக்டான வார்த்தை. உங்களுக்கான இடத்த நீங்கள் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்டாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படி இருக்கிறீங்களான்னு நீங்களே கேள்வியும் உங்களை கேட்டுக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் லைஃப்பை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கான சொர்க்க பூமி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சொர்க்க பூமியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். அதோட உங்கள் டெஸ்டினி என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நோக்கி உங்களை அந்த பர்டிகுலர் இது வந்து உங்களை கூட்டி செல்லும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதற்கு காரணமாக இருக்க போகிறது இந்த பவர்ஃபுல்லான இந்த சேஞ்ச். ஸோ இந்த சேஞ்சை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் யாருங்கிறத உணர்ந்துட்டு இவங்கெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் இருந்து ஆகணுன்றது அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை உங்களுக்கு கனமான வேலையாக இருந்தால் கஷ்டமான வேலையாக இருந்தால் தூக்கி எறிஞ்சிட்டு புது வேலையை தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு பிடிக்காத செயல்களை செய்யாதீங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற மனுஷங்களை உங்களை சுற்றி வச்சுக்காதீங்க. இவ்வளோதான் சிம்பிள் அண்ட் செக்யூரான மெசேஜ். ஓகே, ஸோ இந்த மெசேஜின் மூலமாக அவங்க சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட டெஸ்டினியை நீங்கள் அன்லாக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ அதற்கான பாடங்களை கற்றுக்க வேண்டிய தருணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அதனால் அதை முதல்ல உங்களுக்கான இடமா நீங்கள் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதற்கான டெய்லி லைஃப் ஸ்டைல் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களோட டெஸ்டினியை நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட உங்களுடைய இந்த செட் ஆஃப் மெசேஜ் முடிஞ்சிருச்சு. உங்கள் ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோடைய க்ளோசிங் மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டு அதோட ரீடிங்காக முடிச்சுக்கலாம். Forgiveness brings freedom. ஓகே, என்ன சொல்கிறாங்க? இந்த டார்க்கான சுச்சுவேஷன்லேருந்து இந்த சேஞ்ச் எப்படி உங்கள் லைஃப்குள்ளே வரப்போகுது நீங்கள் உங்களை மன்னிக்கிறதன் மூலமாக. சரிங்களா? ஸோ எதுக்கு என்ன மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ரஃப் அண்ட் டஃப்பான சுச்சுவேஷன் உங்களை வச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது தவறுங்கிறத உணர்ந்துட்டுப்பீங்க இந்த நிமிஷம். சரிங்களா? உங்கள் ஹையர் செல்ஃப் உங்களுக்கு அதை புரிய வச்சுட்டாங்கல்ல. ஸோ உங்களுடைய ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் ஹையர் செல்ஃப் சொல்கிறத கேளு. நீ செஞ்சது தவறுங்கிறத இந்த நொடியில் நீ உணர்ந்துட்ட. இனிமே உன் வாழ்க்கை இதே கஷ்டத்தில் வாழணுன்ற அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்ட. இப்போ வந்து உன்னை நீ மன்னிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீ உன்னை மன்னிக்கிற அந்த நிமிஷத்தில் உனக்கு ஒரு ஃபுல் நிம்மதியான ஒரு எப்படி சொல்லலாம்னா சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றதற்கான வழி கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் உங்களை வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து கட்டி போட்டு வச்சுருந்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. உங்களை வந்து அந்த சங்கிலியெல்லாம் பிச்சு போட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் உணர்வீங்க. அதுலேருந்து வரப்போகிற உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டானதாக இருக்கும். ஸோ அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சிம்பிளான விஷயம், உங்களை நீங்கள் மன்னிக்கணும். இவ்வளோ பெரிய டஃப்பான சுச்சுவேஷன் உங்களை போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு செஞ்ச தவறுக்கு உங்களை நீங்கள் மன்னிச்சுட்டு மேற்கொண்டு மூவ் ஆன் ஆகி இந்த சுதந்திரமான வாழ்க்கையை சந்தோஷமாக விடுதலை வாங்கி நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வந்த காரணத்தையே இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்காதனால முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்த சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ஹையர் ஸ்பிரிச்சுவல் டீமோடைய க்ளோசிங் மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆரம்பத்துலேருந்து இந்த நொடி வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ரீடிங்கை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிமிஷம் உங்களுடைய டிவைன் சிஸ்டர் நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய 2 ஃப்ரேஸை என்றைக்கும் மறந்துடாதீங்க. அது என்னன்னா, ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் கீப் ஆன் ஸ்மைலிங். கீப் ஸ்மைலிங். எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, சிரிச்ச முகத்தோட நேர்மறையான எண்ணங்களோட சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்க. சரிங்களா? அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை உருவாக்கும். ஓகே, ஸ்டே டியூன். என்னுடைய அடுத்த ரீடிங்கில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குற வரைக்கும் Pile 3. பாய் பாய். நீங்கள் எல்லாம் ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய் பாய் மை டியர் டிவைன் ஃபேமிலி மெம்பர்ஸ்.